போயஸ் தோட்டத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், போயஸ் தோட்டத்திற்கு வந்த முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் என்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வச்சிருக்காங்க? ரத்திகா, போயஸ் கார்டனில் சசிகலாவுடன் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் ஒரு சில அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டமானது 1 மணி நேரம் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதே போன்று இதில் முக்கிய அம்சமாக பார்க்கும்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கட்சியில் முக்கிய நிர்வாகிகளிடம் இருந்து கோரிக்கை வந்தது. பல்வேறு தமிழக அமைச்சர்களும் இந்த கோரிக்கையை அவர்கள் முன்னிறுத்தினார்கள். தொடர்ந்து இப்போ இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை ஒரு அறிக்கை அளித்திருந்தார். அந்த அறிக்கையின் போதில் கூட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் 35 ஆண்டு காலம் உடனிருந்தவர் சசிகலா. கழக பணிகளிலும் தேர்தல் பணிகளிலும் முன்னோட்டமாக அவர் இருந்திருக்கிறார். பல்வேறு முடிவுகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். எனவே அவர் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். அதிமுகவை வழிநடத்த தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். அதிமுகவில் இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களை வழிநடத்துவதற்கு தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகளும் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியலாம். இங்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பழனியப்பன், அதே போன்று முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டோர் நம்முடைய பேசும்போது கூட பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட வேண்டும். அதே போன்று பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும். பொதுக்குழு எப்போது நடத்தப்படும் என்று கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் முடிவு செய்வார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த கூட்டத்தினுடைய முக்கிய அம்சம் பார்க்கும்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்படுவது குறித்தும் கட்சியினுடைய தற்போதைய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. ரத்திகா.